முருகனை எப்போதெல்லாம் கற்சிலையாக தரிசிக்கலாம். தீராத பிரச்சனைகள் தீரவும், தீராத நோய்கள் எல்லாம் நீங்கவும் அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது நன்று. சில பிரச்சனைகளால் தீர்ப்பு தள்ளி தள்ளி போகின்றது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோல முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. மருத்துவர்கள் கைவிட்ட தீராத நோய்களுக்கு முருகனின் ஆண்டிக்கோலத்தை தரிசிக்கலாம். மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக்கோலத்தில் உள்ள முருகனை வழிபடலாம். அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டிக்கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும். அதே போல எப்போது அலங்கார நிலையில் இருக்கும் முருகனை வழிபடலாம். கல்யாணம் நடக்கும் போதும், வீடு விற்கும் போதும், வாங்கும் போதும், வீடு கட்ட பின் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம். நம்மால் முடியாது, மருத்துவராலும் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.